வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜமாதா. ஆக்சுவலி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஒரு நாக்ஸ்மோ அப்படின்ற ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கள் பாப்பா. எனக்கு ஜூஸ் வாங்கி தர போகிறாங்களாம். சரி, ஓகே, நமக்கும் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் இதில் பாருங்கள், இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல டேபிளுக்கு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் பாப்பா ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஜூஸ் வைக்கிறாங்க, பச்சை எனக்கு செலவு. மொத்தத்தில் ஒரு வெளியில் வந்தாலே ஏதாவது வாங்கி கொடுக்குறியா, வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே வெளியில் வரணுன்னாலே ஒரு வேலைக்கு கூப்பிட்டோன்னு சொன்னாலே அழகாக ஏதாவது செலவு வைக்கணும். இதுதான் போல இது. இந்த பாருங்கள், ஜூஸ் வந்துருச்சு. நாங்கள் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? 230க்கு ஒரு காம்போ ஆஃபர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரில் ஜூஸ் கிர்னி பழம் ஜூஸ், கிர்னி 700 ml ஜூஸ். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது, ஜூஸ் ஷாப் போடுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதாவது வாங்கி கொடுத்தா நம்ம பிடிச்சா சாப்பிடுவோம், பிடிக்கலையா எனக்கு இது பிடிக்கலான்னு சொல்லிவிடுவோம். ஸோ அது நம்மளோட இது. ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஹோட்டலில் சாப்பிட்லாமா, வெளியில் சுற்றலாமா, என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா, லீவ் விட்டாங்க, என்னை வீட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கியே, என்னையே இப்படி சாவடிக்கிறேன், ஜெயிலில் மாதிரி இருக்குது, எங்கே வெளில போகலாம், எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து வீட்டை விட்டு வெளில போனாங்கன்னா தொடப்பக்கட்டையிலே அடிப்பாங்க. ஹோட்டலாம் என் அம்மாலாம் ஹோட்டல் வாசப்படி கூட மெரிக்க விட்டது கிடையாது. ஆனால் நான் பெற்றிருக்கிறது இன்றைக்கி ஹோட்டலுக்கு, ஷாப்புக்கு, எல்லாத்துக்கும் வரியா அப்படின்றாங்க. இந்த பாருங்கள், ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இது பாப்பா பர்கர், இது பர்கரா, இது சிக்கனா, ஜூஸா, பார்த்துக்கோங்க நண்பர்களே. என்றைக்கும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்களா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்களா, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த உடனே இது எப்படி ருசித்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நண்பர்களே, நானும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்.